Hello viewers, welcome back to our Nivas Reality channel. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா OMR நியர் கார்னே லொக்கேஷனில் தாங்க இருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்க 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து சேல்ஸ்க்கு இருக்குங்க. ரெண்டு வீடுமே வந்து சேல்ஸ்க்கு இருக்குங்க. இது வந்து வால் ஷேரிங் வீடு கிடையாதுங்க, தனித்தனியாக தான் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கார்னே போகிற ரோடுங்க. இங்கே வந்து இப்போ நியூவாக வந்து நம்மளுக்கு அதில் பஸ்ஸும் வந்து நம்மளுக்கு விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து கார்னே போகிற லொக்கேஷன். இது வந்து நம்மளுக்கு டெட் அண்ட் ஸ்ட்ரீட் தாங்க. ஸோ இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இதே சேம் பில்டர் கட்டின வீடு இருக்குங்க. ஸோ அதில் எல்லாருமே வந்து குடி வந்துட்டாங்க. இந்த பில்டர் கட்டின வீட்டில் இப்போ ரெண்டு வந்து சேல்ஸ்க்கு இருக்குங்க. இது வந்து டெட் அண்ட் ஸ்ட்ரீட் தான், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 5th பிளாட்டில் தாங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் மோரோவர் வந்து 85% வரைக்கும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 930 இருக்குங்க. பில்டப் பார்த்தீங்கன்னா 1800 இருக்குது. ஆன் மெயின் ரோட்லேயே இருந்து 5th வில்லா தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து கார் பார்க்கிங் தாங்க. கார் பார்க்கிங்கில் வந்து நம்மளுக்கு பார்க்கிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 14க்கு 15 இருக்குங்க. இதில் வந்து 2 பிக் கார் விட்டுக்கலாம் அண்ட் ஒரு பைக்கும் விட்டுக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரேம்பும் நம்மளுக்கு இருக்குங்க. இல்லை நம்மளுக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டில் தாங்க போட்டு கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா வந்து சேஃப்டி கில்கேட்டும் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 19 இருக்குங்க. 11x19 இருக்குங்க. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து யூபிவிசி விண்டோ வந்து 3 போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை வென்டிலேஷனுக்காக. லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் பார்த்தா போல தாங்க நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேர்ஸ் கீழே வந்து நம்மளுக்கு வந்து இன்வென்டர் ப்ரொவிஷனும் இருக்குங்க. நெக்ஸ்ட் கிச்சனோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்னோட டேரக்ஷனில் தாங்க இருக்குது. நம்மளுக்கு கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7x13 இருக்குங்க. கிச்சனோட ஸ்லாப் எல்லாமே வந்து நம்மளுக்கு கடப்பாக்கல்ல தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. 2 யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் வந்துடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வால் டைல்ஸ் வந்து 4 feet வரைக்கும் வால் டைல்ஸ் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் பக்கத்தில் ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு வந்துடுங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7x15 இருக்குங்க. ஒரு யூபிவிசி விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க வித் கிரில்லோட போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து லேட் அண்ட் ஷெல்ஃப் நம்மளுக்கு வந்துடுங்க. ஸோ நம்ம பாத் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி டோரில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x6 இருக்குங்க. வால் டைல்ஸ் வந்து நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் தான் இருக்குது. பேரிவர் அண்ட் ஜாக்வர் ஃபிட்டிங்கில் தாங்க நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஹால்லேருந்து வியூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சன், அது பக்கத்துலேயே வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாங்க. நம்மளுக்கு இதில் ஹேண்ட் கிரிப்காக எஸ்எஸ்டியில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கிரானைட் ஃபினிஷிங்கில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே நம்மளுக்கு ஒரு சின்ன மினி ஹால் மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x18 இருக்குங்க. இது ரொம்ப ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோ கொடுத்துருவாங்க. ஸோ 85% வந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் பெயிண்டிங் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் செகண்ட் பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x13 இருக்குங்க. இதில் 2 யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க வித் கிரில்லேட்டோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்ட் அண்ட் ஷெல்ஃப்டும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டாச் பாத்தும் இருக்குங்க. ஸோ அட்டாச் பாத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 இருக்குங்க. வால் டைல்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு 9 feet வரைக்கும் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, ஒரு வென்டிலேஷனும் இருக்குங்க. இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் தான் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவர் அண்ட் ஜாக்வர் ஃபிட்டிங் இருக்குங்க. இல்லையே டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் எல்லாமே ஓவரால் வந்து இதில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க வித் கிரில்லோட தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் ஹாலும் ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஒரு ஹாலில் வந்து ட்ரிப்பர் பாயிண்ட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறது வந்து தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. இதோட பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 14x15 இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் கிங் சைஸ் பெட் வந்து போட்டுக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம நடக்கும்போது கூட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இதில் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக தான் நம்மளுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பெட்ரூமாக தாங்க இது நம்மளுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வர அட்டாச் பாத் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7x4 கொடுத்துருக்காங்க. பிவிசி டோரில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனும் வந்துடும். 9 feet வரைக்கும் நம்மளுக்கு வால் டைல்ஸ் இருக்குது. இல்லை வெஸ்டர்ன் டைப்பில் தான் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு வென்டிலேஷனும் நம்மளுக்கு இருக்குங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பேரிவர் ஜாக்வர் ஃபிட்டிங்ஸில் தாங்க இருக்கும். நம்மளுக்கு இல்லையே வந்து டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்துடும். ஒரு யூபிவிசி விண்டோவும் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 930 இருக்குங்க. 930 இருக்குங்க. பில்டப் பார்த்தீங்கன்னா 1800 இருக்குது. இதோட சம்போட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8000 liters இருக்குங்க. ஸோ போர் வித்து பார்த்தீங்கன்னா 200 feet இருக்குது. செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா 10,000 liters இருக்குங்க. நம்மளுக்கு டெரஸில் வந்து நம்மளுக்கு ஒரு கிரில் கேட், சேஃப்டி கிரில் கேட்டும் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. டெரஸோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மோரோவர் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சுற்றி எல்லாமே வந்து ஜோன்ஸு, காசா கிராண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டியும் வந்து நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியோட ரேட்
பில்டர் சொல்கிற ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 88 lakhsங்க. இல்லை நம்மளுக்கு 85% வரைக்கும் நம்ம வந்து லோன் வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட நம்மளோட ப்ராப்பர்ட்டியை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சைட்லி நெகோஷியபிளும் நம்ம பண்ணி தரலாம். இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த பில்டர் கட்டின வீடு எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த வீடு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிடிசிபி அப்ரூவ் தாங்க. பேங்க் லோன் வந்து 85% வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ரெசிடென்சி ஏரியா தாங்க. இதில் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலும் நல்லாவும் இருக்கும். நோ ஃப்ளட்டட் அஃபெக்டட் ஏரியாவும் கூட. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் நிவாஸ் ரியாலிட்டி சேனல்.